சிவகங்கையில் காரக்குடி சாலை குன்றக்குடி அருகே நடந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயம் அடைந்தனர். இந்த விபத்திற்கு காரணம் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிவிட்டது என்று சொல்கிறார்கள். ரோடு அகலமான ரோடு தான், நேருக்கு நேர் மோதியது பேருந்து ஓட்டுநர்களின் கவனக்குறைவா இல்லை தொழில்நுட்ப கோளாறா என்று தெரியவில்லை. அநியாயமாக 11 உயிர்கள் பறிபோய்விட்டது. நாம் அனைவரும் அதை கடந்து செல்கிறோம். ஏதோ ஒரு செய்தி, நமக்கு ஒரு செய்தி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு சம்பவம், வாழ்நாள் வருத்தம், இப்படியே ஒரு விபத்து முடிந்தவுடன் சென்று விடுகிறோம். விபத்து ஏற்படுவதற்கு காரணத்தை விமான விபத்து போன்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவ்வளவு பெரிய மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது, பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் இதனால் வாழ்நாள் முழுவதும் அடுத்தவரை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். இதையெல்லாம் அரசாங்கம் தன் வீட்டு பிள்ளைகள் போல கூர்ந்து கவனித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டும். நான் 3 லட்சம் கொடுக்கிறேன், 2 லட்சம் கொடுக்கிறேன் என்று அறிக்கையை கொடுத்து அதை அந்த தாசில்தாரோ ஆர்டிஓவோ வீட்டில் போய் கொடுத்து ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்ததோடு அந்த சம்பவம் முடிந்து விடுகிறது. அதற்கு அடுத்த நாள் கூட வேறு ஏதாவது ஒரு இடத்தில் ஏற்படலாம். ஒரு விபத்து ஏற்படுவதற்கு முன்பு எல்லா ரோடுகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். எந்த இடத்தில் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து அந்த இடத்தில் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஏனோதானோ என்று அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. குடிபோதை இதற்கு முதல் காரணம். நாம் நன்றாக சென்றாலும் எதிரே வரவன் குடித்துவிட்டு வந்தால் அது பாதிப்பு நம்மேல் தான் விழுந்துவிடும். இன்னொன்று, அரசாங்க பஸ்ஸை பொறுத்தவரை எடை குறைவு என்றும் சொல்கிறார்கள். ஏன் தனியார் பேருந்தை பார்த்தால் மிகவும் கம்பீரமாக இருக்கிறது, நல்லா பார்த்தாலே வலுவாக இருக்கிறது. அரசு பேருந்து பார்த்தால் டிபி நோயாளி மாதிரி இருக்கிறது. புது பேருந்து வரும்போது கொஞ்ச நாள் பளபளன்னு இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நெளிஞ்சு போன மாதிரி ஆகிடுது. அப்போ எடை குறைவு காரணமாக விபத்து ஏற்பட்டால் எடை குறைவு காரணமாக விபத்தில் பாதிப்பு அதிகம் இருக்குமா என்பதையும் அரசாங்கம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தனியாருக்கு ஈக்குவலாக பேருந்து விடுகிறோம் என்று வாயளவில் சொல்லாமல் செயலளவில் காமிக்க வேண்டும். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு அரசாங்கம் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். உயிரிழந்தவர்களுக்கு இன்னும் இழப்பீடு கூட வழங்க வேண்டும். இது தாங்க முடியாத வேதனையான விஷயம். இதில் அந்த வேதனையில் பாதிக்கப்பட்டவருக்குத்தான் வலி